ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் 3 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாவு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஸோ எனக்கு வந்துட்டு 3 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி மூடி 1 மணி நேரம் இதை நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த கோதுமையிலேருந்து நம்மளுக்கு நல்லா வந்து பால் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இதை 1 மணி நேரம் அதை அப்படி வந்து விட்டுடலாம். இப்போது 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நல்லா வந்து அந்த மாவு வந்து தண்ணியில் ஊறிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து புளிச்சிடும், நம்மளுக்கு அல்வா வந்து நல்லா இருக்காது. ஸோ கோதுமை அல்வாவுக்கு தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து புளிக்கணும். ஸோ இதுக்கு வந்து மாவு புளிக்கணும் வந்து அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம தண்ணியோட தண்ணியாக சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு ஜல்லடை வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வச்சுட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பாலை ஒரு உரமாக வச்சுருங்க. அது அப்படியே நல்லா வந்து ஃபில்ட்ரு ஆகட்டும். ஸோ நம்ம மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்புக்கு கோதுமை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பால் பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலை வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 மணி நேரம் வரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த கோதுமை பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு நம்ம மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்க தண்ணி நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இப்போது ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். அந்த கோதுமை பாலையும் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்புக்கு கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. தூசிகள் இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக இந்த அல்வா ரெடி ஆகிறது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போல ஆகும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிடும். ஸோ அது வந்து அல்வாவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கைவிடாமல் நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அது தண்ணி வந்து வற்றி வந்துருச்சு. ஸோ இன்னுமே நம்மளுக்கு நல்லாவே வந்து கெட்டியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இன்னும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள், எந்த ஒரு கட்டிகளுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய பதம் வந்து இருக்கணும். ஸோ கட்டி விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு அல்வா வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வரை ஆயிடுச்சு. நல்லாவே நம்மளுக்கு கலர் நல்லா வந்திருக்கு. ஸோ நல்லா நம்மளுக்கு வற்றி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பட் இது வந்து கிடையாது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1.5 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நம்மளோட அல்வா பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நமக்கு வந்துடுச்சு. அதில் எண்ணெயும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான நம்மளுடைய மஸ்கோத் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.